ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2024 ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் ட்ராமா படமாக வெளிவந்த சவுட்டை மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் கேட்ச் மீ இஃப் யூ கேன், நான் அவன் இல்லை அந்த மாதிரியான ஒரு பாணியில் வெளிவந்த திரைப்படம். பட் அந்த படங்களோட ஸ்டோரி வேற, இந்த படத்தோட ஸ்டோரி வேற. பட் பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மைல்டு ஸ்பாய்லரோட இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ பேர் கபுரகி. அவர் எந்த மாதிரி கேரக்டர்னா, அவர் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறாரோ, ஒரு குக்கிங்னா அதில் பெஸ்ட்டு, ஒரு டிரைவிங்னா அதில் பெஸ்ட்டு, ஒரு லாயர்னா அதில் பெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் அவர் 3 பேரை குரூசமாக மர்டர் பண்ணி அதில் கன்விக்ட் ஆகி டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்கார். அப்படி அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ஷார்ப்பான ஸ்டீல், அது ஒரு ஸ்பூன் இது மாதிரி இருக்குது, அதை வச்சு தன்னோட வாயிலேயே குத்திக்கிறாரு. ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. அப்புறம் அங்கே உள்ள போலீஸ் இவரை ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து இவரை அதில் கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இவர் அந்த போலீஸ் கூட ஒரு டாக்டர் இருக்காரு, 2 பேரையும் அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இதுக்கு பேரலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த ஒரு 3 நபர்களை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவனை அவங்களுக்கு எப்படி தெரியும், அவனை பற்றின டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, கபூரகின்ற ஆளே எங்களுக்கு தெரியாது, எனக்கு பென்சோன்ற ஆளை தான் தெரியும்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னும் 2 பேர் வேற பேர் சொல்கிறாங்க. அப்போ தான் போலீஸுக்கே தெரிய வருது, அவன் வெவ்வேறு ஐடென்டிட்டியில் வேற கெட்டப்பில் இவங்களோட பழகியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சு 100 நாள் கழிச்சு ஸ்டோரி நகருது. அப்போ இவன் அங்க ஒரு பெரிய ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவன் கூட ஒருத்தன் க்ளோஸா பழகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு எதிர்பாராத விதமா அந்த ஃபேக்டரியில ஒரு ஆக்சிடென்ட், அதனால அவனுக்கு நடக்க முடியல, வாக்கிங் ஸ்டிக்கோட தான் நடந்துட்டு இருக்கான். அவன் போய் அந்த ஃபேக்டரி எம்டி கிட்ட எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அங்கே வர்ற கபூரகி ஒரு பாயிண்ட் சொல்கிறான், நம்ம எதுக்கு இவன்ட்ட போய் காம்பன்சேஷனுக்கு கெஞ்சிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் லெவலில் ஒரு லேபர் அசோசியேஷன் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுவோம், அதுக்கு அப்ளை பண்ணால் இவனுக்கு தேவையான பணத்தை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கு இந்த கம்பெனியோட எம்டி சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவனுங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவன் போய் அந்த எம்டிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த எம்டி அவனை அடித்து முதல்ல வெளில போடா அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிடுறான். இந்த இன்சிடென்ட்டை வந்து அவன் ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோ உடனே போய் எம்டிகிட்ட கேட்குறாரு, என்ன அவனுக்கு பைசா கொடுத்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மட்டும் 20,000 yen பணம் வாங்கிட்டு வரான். அது எப்படின்னு தெரில, ஆனால் ஹீரோவோட மூஞ்சில மூக்கில் மட்டும் காயமாக இருக்குது, அடிபட்டிருக்கு. உடனே அவன் ஃப்ரெண்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த 20,000 yen 10,000 yen அவன் எடுத்துக்கிட்டு, இந்த நீ 10,000 வச்சுக்கோனா, நீனு இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இவன்கிட்ட கொடுத்துட்றான். இதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்கு தெரியுது இவன் வந்து ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு. இவனை பிடிச்சி கொடுத்தா நமக்கு 3 லட்சம் yen கிடைக்கும் அப்படின்னு அவன் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் இதை இவன் கண்டுபிடிச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இதுக்கப்புறம் வேற நேம், வேற ஐடென்டிட்டியில் வேற இடத்துக்கே போயிடுறான். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான தரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்றது அந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எப்படின்னா, ஒரு படத்தோட அந்த குவாலிட்டியை வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி தான் சொல்லும். அந்த விதத்தில் அது பெஸ்ட்டு. அப்புறம் சவுண்ட் டிசைனிங்குமே நல்ல ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் ஓரளவு புல் பண்ணிடுது. இந்த படத்தில் மைனஸ் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஓவராக ஹைப் கொடுக்குறானுங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஹைப் கொடுக்குறானுங்க. ஆனால் போக போக அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுது. அப்புறம் இந்த படம் ஒரு 2 hours ஓடுறதுனால அப்படியே லைட்டாக லேக், அங்கங்கே லேக் இருக்குது. இந்த படம் இன்னும் ஒரு 1/2 hour கம்மியாக இருந்தால் இன்னுமே ஒரு கிறிஸ்பாக சூப்பராக இருந்திருக்கும். இந்த படத்தில் கதாபாத்திர வடிவமைப்புமே ஹீரோ அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்க 2 பேரோட தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. மித்த எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் 1-2 ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்தில் லீட் கேரக்டரில் ரயூசை யோகோஹாமா நடிச்சிருக்காரு, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இந்த மட்டானுக்கி கேரக்டரில் வர்ற டக்காயுகி யமாடா அவருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் மிச்சிட்டோ ஃபியூஜி, கயூசியா கொட்டிரா, டைரக்டர் மிச்சிட்டோ ஃபியூஜி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.8, நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.